அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம், சொல்லுங்க. திருப்பூன்ற விஷயத்தில் 7 மணிக்குள்ள தீபம் ஏற்றலான்னு ஆர்டர் காப்பி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்கண்ணே? இது மக்கள் கிடைச்ச வெற்றியா, யார் கிடைச்ச வெற்றினே? இது எம்பெருமான் முருகனுக்கு கிடைச்ச வெற்றி, 100 ஆண்டு கால இயக்கத்திற்காக காத்திருந்த மக்களுக்கு கிடைச்ச வெற்றி. இது நீதி மீண்டும் வென்றிருக்கிறது. அந்த நீதி தமிழ்நாட்டில் இன்னும் சாகவில்லை என்பதை தான் இதை எடுத்து காட்டுகிறது. ஆனால் இங்கே காவல்துறை இன்றைக்கு மீண்டும் நீதித்துறையை மதிக்காமல் பல்வேறு காரணங்களை காமித்து இங்கே நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜராகவில்லை. குறிப்பாக மதுரை கமிஷனர் அதுக்கு அடுத்தபடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே வர வேண்டும் என்று சொல்லி நீதியரசர் சொன்னதற்கு அப்புறம் அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து காலையில் போட்ட அந்த இவங்கள் போன அப்பீல் காலையில் ரத்து செய்யப்பட்டுருச்சு. இவங்க இதை ஏற்றக்கூடாது, இது மத நல்லிணக்கம் கட்டுரும், அது கட்டுரும்னு சொல்லி இவங்க போட்ட மனுவை ஹெச்ஆர்என்சி அரசு நிர்வாகம் போட்ட வழக்கை இன்று தள்ளுபடி செய்த பிறகு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கான விசாரணையானது 4 மணிக்கு மேல் நடைபெற்றது. 5 மணிக்கிட்ட. அந்த 5 மணியில பல்வேறு கேள்விகள் மதுரை காவல் நிர்வாகத்திற்கிடம், அரசிடமும் ஹெச்ஆர்என்சி நிர்வாகத்திடம் கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விக்கு அவர்கள் முறையாக பதிலளிக்காத காரணத்தால் நேற்றைக்கு என்ன தீர்ப்பு வழங்கினாரோ அதை தீர்ப்பை மதுரை கமிஷனர் அவர் தலைமையிலேயே இவர்கள் 10 பேரை அழைத்து கொண்டு, பெட்டிஷனர் பிளஸ் 10 பேர் அழைத்து கொண்டு போய் நீங்கள் தீபத்தூணிலே தீபம் ஏற்றி காலை 10 மணி அளவிலே இதை ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு நீதியரசர் உத்தரவிட்டிருக்காரு. நாங்கள் எல்லாருமே திருப்பரங்குன்றம் மலையை நோக்கி ஹைகோர்ட்டில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலேருந்து அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே நேற்றுக்கு என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி இப்போ நடக்காதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அரசாங்கம் என்ன நினச்சா என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கு போனாதான் தெரியும். மீண்டும் இத்தனை உத்தரவுகளை பெற்றுமே நேற்றுக்கு மேலே ஏற விடலை. இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த 10 பேர் நேம் லிஸ்ட் நேற்றே கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் 10 பேர் அதே நேம் லிஸ்ட்டை கொடுக்குறோம் மேலே ஏறுறதுக்கு. அதுக்கு மேலே இவங்க என்ன முடிவெடுத்து, இந்த காவல்துறை என்ன முடிவெடுக்குன்றது போனாதான் தெரியும் நமக்கு. இப்போ தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழக அரசாங்கம் தொடர்ந்து இதை நிறுத்துறதுக்கு எல்லா விதமான ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பிள்ளைங்க காரணம் சொல்லுங்க பார்த்தீங்களா. உப்பு சப்பு இல்லாத காரணத்தெல்லாம் அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹெச்ஆர்என்சி நிர்வாகம் சொல்லுது, சட்டை பட்டனுக்கு அந்து போச்சு, ட்ரௌசர் கிழிஞ்சு போச்சு, என்னால் நடக்க முடியல, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்கூல் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லுமா போகாமல் இருக்கிறதுக்கு. அந்த காரணத்தை பூரா இன்னைக்கு நீதிமன்றத்தில் அரசாங்கமும் ஹெச்ஆர்என்சி நிர்வாகமும் காவல்துறையும் எடுத்து வச்சாங்க. ஆனால் அதை நீதிமன்றம் கேட்கல. நீதிமன்றம் கேட்காம நீங்கள் இந்த முறை 7 மணிக்குள்ள ஒரு கார்த்திகை தீபம்ன்றது மாதம் 30 நாள் ஏற்றக்கூடியது. இன்னைக்கு நீங்கள் போய் ஏற்றி எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம். இதை தடுக்கிற காரணம் என்னென்ன? என்ன ஆதாயம் தேடுறாங்க இதனால? இது ஓட்டுக்காண்டி தான். ஒரு சமூகம் ஓட்டு, அந்த சமூகமே இதை விரும்பலைங்க. நேற்றுக்கு அங்கே அந்த இடத்துல இருந்து எல்லா இஸ்லாமியரும் பாதி பேர் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எதுக்குங்க இந்த பிரச்சனை, ஏற்றிட்டு போக வேண்டியதானு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கலில் இருக்க முஸ்லீம் சொல்கிறாங்க. அவங்க தடை இல்லை சார். தடையே இந்த மதத்தை நாங்கள் காப்பாற்ற வர்றோம், சமூக நிலத்தை காப்பாற்ற வரோன்னு வராம பாருங்க. இவங்கனால தான் பிரச்சனை. நம்ம பாட்டுக்கு நேற்று 1 லிட்டர் எண்ணெயில் வாங்கி நாங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்திருந்தோம்னா இன்னைக்கு காவல்துறைக்கு இத்தனை 2000 காவல்துறையை கொண்டு குமிச்சு அந்த காவல்துறைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த காவல்துறை தள்ளுமொழிகளை இந்த குறிப்புகளை ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்துறது யாரு? இந்த காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும். அதனால இந்த பிரச்சனையை ஓட்டு வாங்குறதுக்காண்டி தன்னுடைய வாக்கு வங்கிக்காக இரு சமூக மக்களை மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது திராவிட மாடல் ஆட்சி. இப்போ இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த சம்பவத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, இப்போ தீபம் ஏற்றுறதுக்காண்டி. இப்போ எப்படி இருக்கு மக்களோட எதிர்ப்பு? எப்படி இருக்குங்க? இப்போ மக்கள்லாம் ரொம்ப ஆரவாரமா அங்க சந்தோஷத்துல இருக்கிறாங்க. சந்தோஷத்தின் கழிப்புல அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இப்போ நானும் அந்த மலையில அந்த 10 பேர்ல நானும் ஒரு ஆளா இருக்கிறேன். நானும் மலையேற போறேன். மலையேறி 100 ஆண்டு கால கனவு எங்களுக்கு. எங்கள் அப்பா பார்க்காதது எங்கள் தாத்தா பார்த்துருப்பார், எங்கள் அப்பா பார்த்துருக்க மாட்டார். அப்படி 100 ஆண்டு கால கனவுகளை நினைவாக்குற ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நாங்கள் போகிறோம். இந்த மகிழ்ச்சியில் மண்ணள்ளி போடுறதா இல்லை இதை மகிழ்ச்சியை நீடிக்க வைப்பதா என்பது அரசு கையில், திராவிட மாடல் ஆட்சி கையில் தான் இருக்குது. தகவலுக்கு நன்றிண்ணே. நன்றி.